அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அனுதினமும் ஆண்டவனே துணையென்று வாழக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க. இதனால் இவங்க பயங்கரமான புத்திசாலியாக இருப்பாங்க. இவங்களை அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க. இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும். இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியுங்க. இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகிடுவாங்க. அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவலில் இருக்குதுங்க. இவங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட விருச்சிகம் ராசிக்கார உள்ளங்களே, எல்லாரும் நலமாயிருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வேற, எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு உயிரோடு வாழ்கிறதே பெரிய அதிசயம். நாங்கள் எப்படிமா சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. ஆமாங்க, இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுது. இது நாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் பிரகாசம் வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே காணாமல் போக போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலையெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில் சந்திர பகவான் இருக்காருங்க. சுகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காங்க. பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காரு. தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு. அவர் கூட சேர்த்து புதன் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க. லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு. இந்த மாதம் ஏற்படக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேற போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிகம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான ரகசியங்களையும் புரட்டாசி மாதத்தில் அவர்கள் அடையக்கூடிய பலன்களையும் பற்றி விரிவாக பார்க்க போகிறேங்க. இந்த மாதம் சூரியனும் புதனும் கன்னி ராசியில் இணையிறாங்க. சுக்கிரன் மற்றும் கேது சிம்மம் ராசியில் அமர்ந்திருக்காங்க. சனி பகவான் வக்ரம் பெற்று சூரியனால் பாதிக்கப்படுறாரு. குரு பகவான் மிதுனத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் அமர்ந்திருக்காங்க. புரட்டாசி மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுது. சனி பகவான் வக்ரமாக இருக்கும்போது நம்பிக்கைக்குரிய நபர்களிடமிருந்து மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாங்க. யார் ஏமாத்தினாலும் துரோகம் செய்தாலும் உங்கள் வெற்றிக்கான பாதையில் பயணிப்பதை நீங்கள் நிறுத்தாதீங்க. விருச்சிகம் ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் போராடித்தான் பெற முடியும். நண்பர்களிடம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. பணம் வரும்போது உங்களை தேடி வருபவர்களிடம் உஷாராக இருங்க. மற்றவங்களுக்காக பஞ்சாயத்து செய்ய போகாதீங்க. உங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு பொறுப்பாக பொறுமையாக இருந்துக்கோங்க. உடல் ரீதியாக கால் மூட்டு வலி எலும்பு தொடர்பான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
உடற்பயிற்சி யோகா செய்து மனசை அமைதிப்படுத்துங்க. கோபத்தை கட்டுப்படுத்துறது விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான ரகசியம். கோபத்தை மனிதர்களிடம் காட்டாமல் வேலையில் காட்டுங்க. யாரையும் மாற்றவோ திருத்தவோ முடியாது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனப்பான்மை இருக்குது. உங்கள் எண்ணத்துக்கு அனைவரும் வர வேண்டும் அப்படின்னு நினச்சா நேரத்தையும் பணத்தையும் இழக்க நேரிடுங்க. உங்கள் ஜாதகம் என்ன சொல்கிறதோ அதன்படி நடக்கும் பலன்களை கிரகநிலைகள் கொடுக்கின்றன அப்படிங்கிறத நீங்கள் நம்பிக்கோங்க. இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சு கொள்வது நல்லதுங்க. மனிதன் மாறிவிட்டான், இனியும் மாறுவான். மனிதனை மாற்ற முடியாது. மன அழுத்தம் விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு நோயாக மாற வாய்ப்பு இருக்குது. அதனால் மன அழுத்தத்துக்கு இடம் தராதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கும் ஆளுமை திறனையும் வைராகியத்தையும் உணர்ந்து கொள்ளுங்க. கோபம் மனிதர்களிடம் வேண்டாங்க. காலம் பார்த்து பழிவாங்கும் உங்களுடைய குணத்தை மாற்றிக்கோங்க. உங்களை யாராவது அவமானப்படுத்தினா கண்ணீர் விட வேண்டாம். தைரியமாக அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண பழகிக்கோங்க. 10ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருக்கிறதுனால அலுவலகத்தில் இருக்கும் பெண் ஊழியர்களிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்க. பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவைங்க. வண்டி வாகனங்களை கவனமாக பார்த்துக்கோங்க. சந்தோஷம் 70% நல்ல மாற்றமும் பொருளாதார ரீதியாக 60 மாற்றமும் இருக்கும். சனிக்கிழமைகளில் பெருமான் வழிபாடு செய்யுங்க. ஏழை எளியவர்களுக்கு தியானம் செய்யுங்க. மற்றவர்களுடைய மகிழ்ச்சியில் நீங்கள் மகிழ்ச்சி காணணுங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பணிவு மிக முக்கியங்க. பணிவு இல்லாவிட்டால் எவ்வளவு பெரிய இடத்தை அடைந்தாலும் சரிவை சந்திக்க நேரிடுங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வெற்றிகளை மனசில் ஏற்றிக்கொள்ளாதீங்க. வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கினா அதை உடனே மறந்துட்டு இன்னும் உழைக்க வேண்டும் அப்படின்னு நினைங்க. வெற்றி அடைய அடைய மறந்து கொண்டே இருக்க வேண்டும். தோல்வி அடைய அடைய அந்த அனுபவத்தை அப்படியே மனசில் பதிய வைத்து அதை முதலீடாக மாற்ற வேண்டும். தன்னடக்கம் விருச்சிகம் ராசிக்காரங்களை மற்றவர்களுக்கு பிடிக்கச் செய்யும். சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு செய்யுங்க. முடியாதவர்களுக்கு தானம் செய்யுங்க. படிக்கும் குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்க. புரட்டாசி மாதம் நல்ல வாய்ப்புகளை தேடி வர இருக்கும். வேலை செய்யும் இடத்துல பேச்சுக்களில் கவனம் தேவைங்க. யாரையும் திருத்த நினைக்காதீங்க. உங்களை தாண்டி இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காதுங்க. உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. மற்றவர்களை அறிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொண்டு காரியத்தை சாதிக்கும் திறமையுடைய விருச்சிகம் ராசியினரே, இந்த மாதம் உங்களின் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாக போகுது. எந்த ஒரு வேலையிலும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கப் போகுது. உங்களுடன் பக்கபலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளை செய்வார். நண்பர்கள் மூலம் புதிய வசதிகள் கிடைக்க பெற போறீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தநிலை மாறப்போகுது. புதிய ஆர்டர்கள் வருவதில் இருந்த தடைகள் விலகப் போகுது. தேவையான பண வசதி கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண போகிறாங்க. புதிய பொறுப்புகளும் அதனால் வருமானம் இருக்க போகுது. எதிர்ப்புகள் அகலப் போகுது. குடும்பத்தில் சுபகாரியம் நடக்க போகுது. பூமி மூலம் லாபம் கிடைக்க போகுது. சகோதரர்களால் நன்மை உண்டாக போகுது. வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகள் செய்து தர போறீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க போறீங்க. ராசி அதிபதி செவ்வாய் சஞ்சாரம் எல்லா வகையிலும் நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு தரப்போகுது. பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாக போகுது. எதிர்பார்த்த பணவரவு இருக்க போகுது. பொறுப்புகள் அதிகரிக்க போகுது. கலைத்துறையினர் கிடைத்த வாய்ப்பை தவற விடாமல் சாதகமாக பயன்படுத்தினா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறலாங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கஷ்டம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய புத்தி சாதுர்ணியத்தால் காரிய வெற்றி கிடைக்க போகுது. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலமாக மற்றவர்களிடம் மதிப்பு கூட போகுது. அரசியல் துறையினருக்கு பாராட்டு கிடைக்க போகுது. மனக்கவலை ஏற்பட போகுது. உடல் சோர்வு உண்டாக போகுது. ஆன்மீக நாட்டமும் மன தைரியமும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். கட்சியில் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். மன மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பாக செயல்பட போறீங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா? பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா? பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா?
இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும். போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க.
இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும்? எனக்குன்னு ஒரு வீடு வேணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும், எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும். இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும். அந்த ஆசைகளை கூட நீங்கள் இது நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் போகுதுங்க. உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை, உடல்நல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க. கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில காரணங்கள் இருக்குதுங்க. காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க. நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் 90% பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க. அந்த 10% பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த 10% பேரை நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்கள் வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுங்க. அந்த 90% பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாகம் 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. நீங்கள் நல்ல உழைப்பாற்றல் கொண்டவர்கள் அப்படிங்கிறதால எந்தவித பிரச்சனைகளையும் சமாளித்து திறமைகளை வெளிப்படுத்தி உயரதிகாரிகளின் பாராட்டுதல்களை நீங்கள் பெற போறீங்க. உடன் பணிபுரிபவர்களை சற்று அனுசரித்து நடந்து கொண்டா உங்களுக்குள்ள வேலை குறையும். பிறர் விஷயங்களில் தேவையின்றி தலையீடு செய்வதை தவிர்ப்பது நல்லதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையே சொர்க்கமாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்நீச்சல் போட்டால் ஏற்றத்தை பெற முடியுங்க. வரவேண்டிய நல்ல வாய்ப்புகள் சில நேரங்களில் தட்டி சென்றாலும் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தடையின்றி கிடைக்குங்க. கூட்டாளிகளிடமும் உழைப்பாளிகளிடமும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாம போக போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. உங்களை வேண்டான்னு உதறிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையே அழகான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை.
உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் சிறு சிறு அலைச்சல்களை சந்தித்தாலும் லாபங்கள் குறையாதுங்க. பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களை சற்று தள்ளி வைக்கிறது நல்லது. அதிக உழைப்பு உடல் சோர்வு உண்டாக்கும் என்பதால் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை தோறும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே காணாமல் போயிருங்க. உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம், ஊதா நிறங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 7ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்குங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர், முல்லை மலருங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமைங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.